கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரத்துல 7வது வசனத்தை பார்க்கும்போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கும்போது, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் தேவனோடு ஏசப்பாவோடு நம்ம ஐக்கியமா இருந்தா அவருடைய பிள்ளைகளான பிறரிடத்திலையும் நம்ம ஐக்கியமா இருப்போம், வருமானப்பட்டு இருப்போம், ஒருவரோடு ஒருவர் அன்பா இருப்போம். இன்னைக்கு ஒரு வயதான தாயும் தகப்பனும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அவங்களுடைய பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் பேரம்பத்திங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் அல்லது அடிக்கடி ஒருவருக்கொருவர் அவங்கெல்லாம் சந்திச்சு அவங்க ஒருவருக்கொருவர் ஐக்கியமாகவும் அன்பாகவும் இருந்தா இவங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா அந்த பெற்றோர் அதை விரும்புவாங்க. நம்ம அந்த உலகத்துல நம்ம பெத்த பிள்ளைங்க எல்லாருமே எப்படி இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும், ஃபெல்லோஷிப்பா இருக்கணும், அடிக்கடி அவங்க சந்திக்கணும், அடிக்கடி அவங்க அன்பா இருந்துக்கணும், அவங்களுக்கு சில உதவிகளை செஞ்சுக்கணும், நன்மைகளை செஞ்சுக்கணும், கஷ்டப்பட்டா ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னு அவங்க எப்படி ஆசையா இருப்பாங்களோ அதே போல இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல அந்த மாதிரி எதிர்பார்க்கிறார். அவருடைய பிள்ளைங்க அந்த உலகத்துல நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைங்க எல்லாருமே ஒருவரோடொருவர் அன்பா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், பழகிக்கணும், பேசிக்கணும், அவங்களுக்கு நன்மை செஞ்சுக்கணும். இந்த இதை ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. இன்னைக்கு அது கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அதுலயும் பார்த்தா சில சபை பாகுபாடுகள், ஒரு சபையில இருக்கவங்க இன்னொரு சபையில இருக்கவங்களோட பேச மாட்டாங்க. அப்படி இல்லை. நம்ம என்ன யோசிக்கணும்? ஆண்டோடைய பிள்ளைகளா? அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள்னா எல்லாரும் சகோதரர்கள். அப்போ அவங்களோட நம்ம எப்படி இருக்கணும்? ஃபெல்லோஷிப்பா இருக்கணும். ஒருவேளை நம்ம அருகில் இருக்கவங்களா இருக்கலாம், அல்லது நம்ம உறவினர்களா இருக்கலாம். எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்கணும், அன்பா இருக்கணும். நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், என் ஃபேமிலி மட்டும் போதும், எனக்கு யாருமே வேண்டாம், நான் யார்ட்டையும் ரொம்ப பழக மாட்டேன் அப்படின்னு இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. எல்லாரிடத்துலயும் அன்பா இருக்கணும். ஆண்டவர் ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கிறத விரும்புறார். அதனால இந்த வார்த்தையை நம்ம கேட்கிற நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம வெளிச்சத்தை பெற்றிருப்போமானால் எல்லாரிடத்துலயும் அன்பா இருக்கணும். விசேஷமாய் அவருடைய பிள்ளைங்களிடத்துல நம்ம அன்பா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், ஒருமனப்பட்டிருக்கணும், அடிக்கடி சந்திக்கணும், பேசணும், உதவி செய்யணும், நன்மை செய்யணும், கூடி ஆராதிக்கணும், கூடி ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக கூடி ஊழியம் பண்ணணும், எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.